காலையில கொஞ்சம் வெயில் அடிக்குதுங்க. சாயங்காலம் ஆனா கொஞ்சம் மழை பெய்யுது. அந்த அளவுக்கு நல்லா பெய்யல. ஆனா லைட்டா பெய்யுது. இப்ப தான் ஒரு 2, 3 நாளா அப்படி சாயங்கால டைம்ல மழை பெய்ய தொடங்குதுங்க. ஆனா அந்த செடிய பார்க்கக்கூடிய டைம் அவ்வளோ ஃப்ரெஷ்னஸ்ஸா சூப்பரா இருக்குங்க. என்னதோ நம்ம தண்ணி ஊத்தி வளர்த்தன விட அந்த மழை தண்ணி பட்டா கொழு கொழுன்னு சூப்பரா இருக்குங்க பார்க்குறதுக்கு. செடி ஃபுல்லா பூவா இருக்கு. குல்ஃபி பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகா இருக்கு. மழை தண்ணியோடி பார்க்கக்கூடிய டைம் பூக்கள் எல்லாம் ரொம்ப அழகா இருக்குங்க. அதே மாதிரி நம்ம போடாமலே 1, 2 விதைங்க எல்லாம் இந்த சின்ன சின்ன மழையில, லைட்டா பெய்யிற மழையிலலாம் முளைச்சிக்குதுங்க. அப்படி முளைச்சது தான் இந்த பாவக்கா கொடியும் கூட. அழகா கொடி பிடிச்சு போயிட்டுருக்கு பாருங்களேன். மாடி தோட்டம் கிளீன் பண்ணி தூத்துவாரி போடுறோம் பார்த்தீங்களா, அந்த விதையிலேருந்து முளைக்குதுங்க. அப்படியே இன்னைக்கு சாயங்காலம் தான் வந்தேன். ஏன்னா மழை பெஞ்சு முடிஞ்சதுக்கப்புறம் செடி எப்படி இருக்குதுன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு மாடி மேல வந்தேன். அந்த மழை துளியோடி அந்த பூ மேல பார்க்கக்கூடிய டைம் அவ்வளோ அழகா இருக்கு. ஒவ்வொரு பூக்களும் சூப்பரா இருக்குங்க. டிசம்பர் பூவ பார்த்தீங்களா? இந்த ஆகஸ்ட் மாசத்துலலாம் டிசம்பர் பூ பூத்துட்டு இருக்கு. உங்க மாடி தோட்டத்துல இந்த ஆகஸ்ட் மாசத்துல டிசம்பர் பூ பூக்குதான்னு சொல்லுங்க எனக்கு. சூப்பரா இருக்கு. அந்த மழைத்துளியும், அந்த பூவோட அழகும், ரெட்டு செம்பருத்திங்க. தெரிய மாட்டேங்குது மழைத்துளி. ஆனாலும் நான் உள்ளுக்குள்ள போய் பார்த்து பார்த்து எடுத்துட்டு இருக்கேன். அவ்வளோ அழகா இருக்கு பார்க்குறதுக்கு. இடைக்கிடைக்கு கொஞ்சம் காத்தும் அடிக்குங்க. அந்த காத்து அடிக்கக்கூடிய டைம் செடியெல்லாம் கொஞ்சம் சாயிற மாதிரி இருக்கும். அப்படி சாஞ்சிட்டு நிக்கிறது தான் இந்த சூரியகாந்தி பூவும். ஃபர்ஸ்ட்டு இதுக்குள்ள இந்த சூரியகாந்தி செடிக்குள்ள ஒரு கோவக்கா செடி படர்ந்து போயிட்டு இருந்ததுன்னு சொல்லி நான் ஷேர் பண்ணியிருப்பேன். அந்த கோவக்கா செடிய புடுங்கி போட்டுட்டேங்க. அந்த கோவக்கா செடியெல்லாம் இந்த சூரியகாந்தியோட சுத்தி அப்படியே ஜாதிமல்லி மேல படர்ந்து போயிருந்துச்சுங்க. நான் புடுங்கி விட்டனால, அது அப்படியே தாந்த மாதிரி ஆயிருச்சு. தொங்குன மாதிரி ஆயிருச்சு. இதுக்கு ஒரு கம்பு குடுத்து ஊன்றுகோல் வைக்கணுங்க. பூவெல்லாம் அவ்வளோ அழகா இருக்கு பார்க்கறதுக்கு. செம்பருத்தி அதே மாதிரி பூத்து நிக்குதுங்க. 1, 2 பூ தான் பூத்து நிக்குது. அந்த பூத்த பூக்களுக்கு கூட இந்த மழைத்துளியும் பார்க்கக்கூடிய டைம் ரொம்ப அழகா இருக்குங்க பார்க்குறதுக்கு. எப்பமாவது ஒரு வாட்டி தாங்க இந்த வெள்ள செம்பருத்தி பூக்கும். பூக்கக்கூடிய டைம் அவ்வளோ அழகா இருக்கும். பூத்து அது என்கிட்ட சொல்ற மாதிரி, நான் இங்க இருக்கிறேங்கிறத காமிக்கிற மாதிரி எனக்கு அது காமிக்கும். சூப்பரா இருக்கு அந்த பூக்கள பார்க்கக்கூடிய டைமு. இத ஒயிட்டுன்னு சொல்ல முடியாது. லைட் பிங்க் கலர் சைடுல வருங்க. பார்க்குறதுக்கு சூப்பரா இருக்கும். அதே மாதிரி இது மேரிகோல்டுங்க. இதுவும் விதை போடுறதில்ல. விதை ஒரு வாட்டி பூத்துச்சுன்னா, அதுலேருந்து விதை விழுந்து தானே முளைச்சிக்குது. அந்த மழை துளியோடி சூப்பரா இருக்கு பார்க்குறதுக்கு. சூப்பரா இருக்கு, சூப்பரா இருக்குன்னு சொல்றேன். ஏன்னா, அவ்வளோ அழகா இருக்குங்க பார்க்குறதுக்கு. மாடி தோட்டத்தில பூத்திருக்க பூக்களும். இதெல்லாம் நித்திய கல்யாணி. ஒரு டைமெல்லாம் இதோட பூவோட அழகே ரசிக்க மாட்டேன். இப்ப நின்னு ரசிச்சுட்டு இருக்கேன். ரோஸ பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு. அதே மாதிரி இன்னைக்கு கோயில்லேருந்து எனக்கு பிரசாதம் கொண்டு குடுத்தாங்கங்க. கொஞ்சமா கோயில்ல வந்தவங்க கும்பிட்டுட்டு வந்தவங்க என் கையில எடுத்து குடுத்துட்டு போனது. அவங்க ஒரு பூ குடுத்தா கூட, கொஞ்சம் அப்படி தந்தா கூட எனக்கு அது ஒரு ரொம்ப பொக்கிஷமா இருக்கும். ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதான் பார்த்து கையில வச்சு ரசிச்சுட்டு இருக்கேன். அந்த பூவ தலையில வச்சுட்டு பிரசாதத்த சாப்பிட்டுட்டேங்க. என்னதோ 1, 2 சின்ன சின்ன விஷயத்துலலாம் நான் அதில ரொம்ப சந்தோஷத்த அனுபவிப்பேன். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். சின்னதா இருந்தா கூட. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.